பிஜிடிஆர்பி அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வினை தள்ளி வைக்க வேண்டுமென்று அரசியல் தலைவர்கள் பெரும் அழுத்தத்தை தற்போது அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணித் தேர்வினை தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒத்திவைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முழுமையாக இதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்ற தேர்வர்களின் கோரிக்கையானது மிக மிக நியாயமானது. அதனை ஏற்க மறுத்து வலுக்கட்டாயமாக தேர்வினை அறிவித்த தேதியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துவதென்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பணிக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கேற்ப கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற தேர்வு எழுதும் ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கை மிக மிக நியாயமானதும் அவர்களின் அடிப்படை உரிமையுமாகும். அதனை திமுக அரசு ஏற்க மறுப்பது பெருங்கொடுமையாகும். இதற்கு முன் பல அரசு பணி தேர்வர்களும் அதன் முடிவுகளும் பணி நியமன ஆணை வழங்குதலும் ஆண்டு கணக்கில் எவ்வித காரணமின்றி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தேர்வர்களின் நியாயமான கோரிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்க மறுப்பது ஏன்? தேர்வு எழுதும் பட்டதாரி ஆசிரியர்கள் பக்கம் உள்ள நியாயத்தை திமுக அரசு உணர தவறியதேன்? அவசரமாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணித் தேர்வினை நடத்தி முடிக்க திமுக அரசு திட்டமிடுவது ஊழல் முறைகேடுகளை நிகழ்த்தும் சூழ்ச்சியோ என தோன்றுகிறது. ஆகவே தேர்வு எழுதும் ஆசிரியர் பெருமக்களின் நலன் காக்கும் வகையில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை தேவையான கால அவகாசம் வழங்கி நடத்த வேண்டும் எனவும் 12/10/2025 அன்று நடத்த திட்டமிட்டுள்ள தேர்வினை உடனடியாக ஒத்திவைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. மேலும் இப்போதைக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்னங்கிறத பார்ப்போம், பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.